ரிதி நிச்சயமாக கடந்த ஒரு வார காலமாகவே சென்னையில் மீண்டும் அந்த வெயிலின் தாக்கமானது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த ஒரு வார காலமாக சென்னையில் இந்த கோடை வெயில் மழையானது சற்று பெய்திருந்தாலும் கூட சென்னை பல்வேறு பகுதி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் மீண்டும் இந்த அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது வெயிலானது. அதே போல் கேரளாவில் குறிப்பிட்ட அதாவது கடந்த 4 தினங்களுக்கு முன்பு தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கும் நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு தெரிவித்த நிலையில் இன்றைய தினமே இந்த தென்மேற்கு பருவமழையானது தொடங்கி இருக்கிறது. அதே போல் இந்த காலநிலை மாற்றம் காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் முதலே வெயிலின் தாக்கமானது அதிகரித்து வந்த சூழலில் ஈரோட்டில் அதாவது தொடர்ச்சியாக ஈரோட்டு மாவட்டத்தில் மட்டுமே 107 டிகிரிக்கு மேலாக இந்த வெயிலின் தாக்கமானது சற்று அதிகரித்து வந்தது நம்மால் காணப்பட்டு முடிந்தது. அதே கடந்த 2 தினங்களாக பார்க்கும் பொழுது 107 டிகிரி ஈரோட்டில் மட்டும் பதிவாகி இருக்கிறது. அதே போல் குறிப்பாக 110 டிகிரி ஃபாரன்ஹைட் வரை இந்த வெப்பமழையானது சென்னையில் பதிவாகி இருக்கும் சூழல் நம்மால் பார்க்க முடிந்து வருகிறது. தமிழகம் கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதியில் கனமழை பெய்து வந்த சூழலில் இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி இந்த அக்னி நட்சத்திரம் என சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் வெயிலானது தொடங்கியது இருந்தது. அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமையானது இந்த அக்னி நட்சத்திரம் வெயிலானது நிறைவடைந்த சூழலில் இந்த அக்னி நட்சத்திரம் வெயில் நிறைவடைந்த பிறகே சென்னையில் மற்றும் பல்வேறு பகுதியில் தொடர்ந்து இந்த வெயில் சதமானது அடித்து வர சூழல் நம்மால் தொடர்ந்து காணப்படுகிறது. தொடர்ந்து வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து கடந்த 10 நாட்களாக மன்னார் ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக அனைத்து பகுதியிலும் இந்த சூறாவளி காற்று பலத்த மழையானது இந்த கோடை வெயில் மழையானது அதாவது தொடர்ச்சியாக நம்மால் பல்வேறு மாவட்டங்கள் அதாவது மதுரை பொள்ளாச்சி ஆகிய மாவட்டங்களில் இந்த மழையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதே போல் அதாவது கேரளாவில் அதாவது இன்றைய தினம் இந்த பருவமழை தொடங்கியிருந்தாலும் கூட உத்தரப்பிரதேசம் 2 பகுதிகளில் கிழக்கு ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் லடாக்கின் சில பகுதிகளில் அதே போல் இமாச்சல் பிரதேசம் சத்தீஸ்கர் வெஸ்ட் பெங்கால் ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த வெப்பமானது தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் காலை முதல் அதாவது 12 மணி முதல் 3 மணி அளவில் தொழிலாளர்கள் அதாவது ஒரு சாலையோரம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் அனைவருக்குமே இந்த வெயில் தாக்கமானது அவர்கள் இந்த வெயிலில் வேலை செய்ய வேண்டாம் என தொடர்ந்து அந்த மாநில அரசும் தொடர்ந்து எச்சரிக்கை விட்டு வரும் நிலையில் தமிழக அரசும் கடந்த மாதமும் இது போன்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினமும் தொடர்ந்து இந்த காலை முதலே அதாவது 9 மணி முதலே தொடர்ந்து இந்த 6 மணி வரையும் இந்த வெயிலானது தொடர்ந்து அதிகரிக்கும் சூழல் தான் இருந்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தான் தமிழ்நாட்டில் வருகின்ற 9ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று தமிழ்நாட்டில் கனமழை வாய்ப்புள்ளதால் மஞ்சள் நிற எச்சரிக்கையும் இன்று விடுக்கப்படும் சூழல் இருந்த நிலையில் அது தற்போது விடுக்கப்படவில்லை. ஆனால் கேரளாவில் இன்றையிலிருந்து 3ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் தொடர்ந்து தமிழகம் மற்றும் சென்னை ஆகிய சுற்றுவட்டார பெருநகர பகுதியில் இந்த வெயில் தாக்கமானது தொடர்ந்து அதிகரித்து வர சூழல் தான் நம்மால் காணப்படுகிறது. ரிதி.